என முக்கியமான ஒரு பிரசங்கத்துக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்மஸை குறித்தான ஒரு பிரசங்கம் நாம் எப்பொழுதும் கேட்பது உண்டு. அடுத்த ஒரு 3 வாரங்கள் கிறிஸ்மஸ் நாட்கள் அப்படி உண்டு. அந்த நாட்களில் கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கிறிஸ்மஸுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிரசங்கத்தை நாம் கேட்பது உண்டு. இந்த நாளும் அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்திற்குள்ளாக தான் நாம் போக போகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எதிர்ப்புகள் இருந்தது. அதே போல் அவர் எப்படியாவது இந்த பூமியில் வரக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. ஆதியாகம புத்தகத்திலிருந்து அது இருந்தது. அதே சமயத்தில் சந்தேகங்களும் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிறக்கிறதுல ரொம்ப சந்தேகங்கள். இந்த சந்தேகம் அப்படிங்கிற வார்த்தை பல விஷயங்களை நாம் என்ன பண்ணலாம், பார்க்க முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சந்தேகம் இல்லாத ஒரு மனுஷன் எந்த இடத்துலையும் என்ன பண்ணது கிடையாது. கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் சில நேரங்களில் இந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறது உண்டு, ரொம்ப போராடுறது உண்டு. இது பல வகையில் உண்டு. அதாவது என்னதான் ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமாக இருந்தாலும் சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது சில சந்தேகங்கள் வருது. இது கர்த்தர் அனுமதித்த காரியமா, இது கர்த்தர் உடன்பாடோடு நடக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உண்டு. அதே சமயத்தில் சில நேரங்களில் மற்றொரு வகையான சந்தேகம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், எப்பொழுது தேவன் மீது நம்முடைய கண்கள் வைக்காம சுய பலத்தின் மீது, சுய பெருமையின் மீது, உலகபூர்வமான காரியங்கள் மீது நம்முடைய கண்களை நாம் வைக்கிறோமோ அப்பொழுது என்ன நடக்கும், கர்த்தர் மீது நமக்கு என்ன வரும், சந்தேகம் என்ன பண்ணும், வரும். இப்படிப்பட்ட சந்தேகங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காரியம். இந்த நாளும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நாம் தியானிக்கிறோம். நல்லா தெரிந்த ஒரு பகுதி தான். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்களில் முக்கியமான ஒரு சம்பவம் யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில் வந்தது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பிலே விழுந்த ஒரு சந்தேகம். சகரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன், ரொம்ப வயதாயிடுச்சு அவருக்கு. அதே போல் அவருடைய மனைவி, அவங்களுக்கும் என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப வயதாகி 2 பேர் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க, சகரியா, எலிசபெத். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நாள் காபிரியேல் அப்படிங்கிற ஒரு தூதன் சகரியாட்ட வந்து சொல்கிறார், சகரியா உனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறார். இப்போ நீங்களும் நானும் இருந்தால் ஒரு காரியத்தை தேவதூதன் வந்து சொன்னால் நம்ம என்ன செய்வோம், வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு நைட்டு ஒரு தேவதூதன் வந்து அப்படி துணியெல்லாம் விரித்து போட்டுட்டு, இங்கே பாஸ்டர் மனைவி தான் எந்திரிச்சு சொல்கிறாங்க, கணவர் தான் எந்திரிச்சு சொல்கிறாங்க, அப்படி இல்லை, திடீர்னு இருக்கிறீங்க, வந்து தேவதூதன் வந்து சொல்கிறார், ஆண்டவர் சொல்லிட்டாரு இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, இந்த மாதம் 10 பவுன் நகை செய்ய போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? நைட்டு 12 மணிக்கு சரிங்க ஆண்டவர்னு திரும்ப படுத்துருவோமா? பேசவே மாட்டேங்கிறீங்களே, என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமாக இருப்போம். அடுத்தது அதுக்கப்புறம் தூக்கமே என்ன பண்ணாது, நமக்கு வராது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம குதிக்க ஆரம்பிச்சிருவோம், எங்க அப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே சொன்ன உடனே அங்கே என்ன நடக்குது சொல்கிறார். இப்போ அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாளே என்றார். சந்தோஷம் இல்லை. சகரியா என்ன பண்ணல, சந்தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை எவ்வளோ நாள் ஜெபிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆண்டவருக்குள்ளே வந்ததுலேருந்து வருஷந்தோறும் ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஜெபிக்கிறோம். சில நேரங்கள் அது நடக்குது, பல நேரங்கள் அது நடக்காமல் தடைபட்டு போயிடுது. அது இன்றைக்கி உட்காந்து நம்ம எழுதி வச்சா கூட என்ன பண்ண முடியாது, நோட்டு புக்கு வாங்கி கட்டுப்படி ஆகாது. அல்லேலூயா. ஏன்னா தினம் நமக்கு ஒரு புதுசான ஜெப குறிப்புகள் வந்துட்டு தான் இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போகும்போதெல்லாம் பார்க்குறதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்போ அதை எழுதி வச்சோம்னா நமக்கு என்ன பண்ணாது, நோட்டு புக் என்ன பண்ணாது, கட்டுப்படி ஆகாது. ஆனால் இந்த விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை இல்லாத ஒரு கணவன் மனைவி, இதுக்கு மேலே ஒரு ஆசாரியன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவன் மனைவியும் எத்தனை நாட்கள் குழந்தை வேண்டி ஜெபிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க, ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் நாட்கள் ஆக ஆக அந்த காரியம் தள்ளி போக விசுவாசம் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அது என்ன பண்ணும், அந்த விசுவாசம் நம்மளை டேக் ஓவர் பண்ணி கூட்டிகிட்டு போகும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே அப்புறம் ரியாலிட்டி அப்படின்னு சொன்னால், இல்லை இனிமே இது என்ன பண்ணாது, நடக்க வாய்ப்பு இல்லை.
இதுக்கு இனிமேல் என்ன கிடையாது, சாய்ஸ் இல்லை, சான்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம், அந்த அந்த விஷயத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்மளை விட்டு என்ன பண்ணிடும், அகன்று போயிடும். சில பேர் பின்மாற்றத்தில் போகிறது உண்டு. சில பேர் ஓகே எனக்கு இது இல்லை, ஆண்டவர் அனுமதிக்கலை, இத்தனை நாள் நான் ஜெபிச்சேன், எனக்கு குழந்தைய ஆண்டவர் கொடுக்கல, ஓகே நான் அடுத்த விஷயத்துக்கு நோக்கி நான் பயணம் பண்ணுறேன், இனி வேறு விஷயத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறது, கடந்து போகிறதும் உண்டு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் யார் வந்துட்டா, மனநிலைமையில் வந்துட்டா, சகரியாவும் சகரியாவுடைய மனைவின்னு வச்சுக்கலாமே. சகரியா வந்துட்டார், சரி ஜெபிச்சுட்டேன், ரொம்ப காலமாக நான் ஜெபிச்சுட்டேன், வயசாயிடுச்சு, என் மனைவிக்கு வயசாயிடுச்சு, இனி குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஆண்டவர் வந்து உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு தேவதூதன் வந்து சொல்லும்போது அவருக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு, அது கைவிட்டாச்சு, அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது எப்படி நடக்கும் இனிமேல்? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்னா ஒரு சந்தேகத்தின் ஆவி யாருக்குள்ள எழும்புது அப்படின்னு சொன்னா சகரியாக்குள்ள எழும்புது. ஸோ இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி இந்த சகரியா மூலம் கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சில பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போறோம். அதாவது இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா சந்தேகத்தில் இருந்து சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? சந்தேகத்தில் இருந்து சந்தோஷம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம் அனைவரும் சந்தேகம் என்கிற சிக்கலுடன் போராடுகிறோம். ஹல்லேலூயா. பல விஷயங்கள்ல ஒரு தேவ பிள்ளைகள் ஜெயித்து என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. சில நேரம் பாவத்தில் ஜெயிக்கிறது உண்டு, சில நேரத்தில் பிசாசானவன் ஜெயிக்கிறது உண்டு, சில விஷயங்களில் போராட்டங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் தேவ பிள்ளைகள் ஜெயித்து வருவது உண்டு. ஆனாலும் பல்வேறு நிலைமைகளில் கிறிஸ்தவர்கள் 20 வருஷம் 25 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் பல்வேறு சுச்சுவேஷனில் போராடி மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு காரியம். இதுல முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சந்தேகம் என்பது நீதிமானுக்கும் ஒரு பிரச்சனை ஆகும். ஹல்லேலூயா. நீதிமான் அப்படின்னு சொன்னா தேவ பிள்ளை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வைத்துக் கொள்ளலாம். ஒரு வசனத்தை கூட வாசிங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இல்ல 6ஆம் வசனம் வாசிங்க. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் என்ன பண்ணார்கள், இருந்தார்கள். அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களுக்கும் சந்தேகம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப சகரியாவுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது. தேவனுக்கென்று வாழ்கிற ஒரு மனநிலைமை கொண்ட ஒரு மனுஷன், அதாவது தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனுஷன். உலகம் சர்டிபிகேட் கொடுக்கல சகரியாவுக்கு. யார் சர்டிபிகேட் கொடுக்கிறா? கர்த்தர் சர்டிபிகேட் கொடுக்கிறார், ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறார் பாருங்க, தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவன் என்று சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறத நாம என்ன பண்ணது பார்க்க முடியுது. எத்தனையோ பரிசேயர்கள் இயேசுவோடு கூட காலகட்டத்தில் பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் இருந்தாங்க. அவர்களெல்லாம் தங்களுக்கு தாங்களே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. நாங்களாம் யூதர்கள், நாங்களாம் தான் ஆபிரகாமினுடைய சந்ததி, நாங்க தான் பெரியவங்க, நாங்க தான் இப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு தங்களுக்கு தானே என்ன பண்ணாங்க, சான்றிதழ் கொடுத்து கொண்டாங்க. அப்படிப்பட்டவங்களை பத்தி நாம இங்க பேசல. கர்த்தர் சர்டிபிகேட் கொடுத்த ஒரு ஆள், தேவன் சான்றிதழ் கொடுத்த ஒரு ஆள், நீதிமான் அப்படின்னு சொல்லி தேவன் சான்றிதழ் கொடுத்த ஒரு ஆள். சாதாரணமாக ஒரு நாள் 2 நாள் கிடையாது, இன்ன தேதி வரைக்கும் காபிரியேல்ங்கிற தூதன் மீட் பண்ற வரைக்கும் பல வருடங்களாக நீதிமானாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ளதான் எது வருது, சந்தேகம் வருது. ஹல்லேலூயா. பாஸ்டர், அப்ப நாமெல்லாம் எந்த கண்டிஷன்ல இருக்கோம் யோசிச்சு பாருங்க. பெருமையா பேசிக்க முடியுமா? காலையில் ஜெபிக்கிறேன், மாலையில் ஜெபிக்கிறேன், தானியேல போல 3 வேளை ஜெபிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுறேன், அவ்வளோ ஸ்பிரிச்சுவலா ஹோலி பர்சனா பரிசுத்தவான நான் வாழ்றேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? சின்ன காய்ச்சல் வந்தாவே ஜெபம் மறந்துடுறோம், சின்ன தலைவலி வந்தாவே பைபிள் படிக்க மறந்துடுறோம், சின்ன கல்யாணம் வந்துட்டாவே சர்ச்சை மறந்துடுறோம், சின்ன விஷயங்கள்லேயே ஆண்டவரை மறந்துடுறோம். நமக்கு ஆண்டவர் என்ன பேர் கொடுப்பாரு அது தெரியல. அது நீங்களும் நானும் அதை டிரைவ் பண்ண முடியாது, நீங்களும் நானும் அதை வகுக்க முடியாது. எனக்கு இந்த பேர் கொடுத்தாரு இல்லை நான் சொல்ல முடியாது, நீங்கள் பரிசுத்தவா, நீங்கள் நல்லவங்க, நீங்கள் கெட்டவங்க, நீங்கள் பரலோகம் போவீங்க, நீங்கள் நரகம் போவீங்க அப்படின்னு யாரையும் நாங்கள் தீர்மானிக்க முடியாது. ஆனால் சகரியாவை குறித்து கர்த்தர் இங்கே தீர்மானமாக கொடுத்துட்டாரு. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ள ஒரு மனுஷன்.
அப்படிப்பட்ட நீதிமானுக்கு ஏற்படுகிற ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த நேரத்தில் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வேத வசனங்கள்ல பல பேரை இப்படிப்பட்ட சந்தேகத்தின் காரியங்கள் ஆட்டி படைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா இந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்த மகன் தான் யாரு? இல்ல, யோவான் ஸ்நானகன். சரிங்களா? அது மென்ஷன் பண்ணும். சரிங்களா? அப்ப யோவான் ஸ்நானகன், ஏன்னா குழம்பிரும், அந்த யோவான் இந்த யோவான் குழம்பிரும். அப்ப யோவான் ஸ்நானகன், இப்பேற்பட்ட யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து வனாந்திரத்திலே என்ன பண்ணவன்? தீர்க்க தரிசனமாய் அறிவித்த ஒரு மனுஷன். வாழ்க்கையை வெறுத்து வனாந்திரத்திலே வாழ்ந்தவன், வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேனையும் உன்றவன், ஒட்டகத்தோலை மாத்திரம்தான் போர்த்து கொண்டவன், பணத்தின் பின்னாடி ஓடல, சொந்தங்களுக்கு பின்னாடி ஓடல, தைரியமாய் பேசின யோவான் ஸ்நானகன். அவ்வளவு பக்தி வைராக்கியம் கொண்ட ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை எல்லாம் பார்த்துட்டு அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருது? நீ தேவனுடைய குமாரனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. லூக்கா அதையும் மென்ஷன் பண்றார். லூக்கா 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், லூக்கா 7 அந்த இடத்துல பாருங்க, யோவான் என்ன பண்றாரு? அவருடைய சீஷர்களை அனுப்பி கேட்கிறாரு, வருகிறவர் நீர்தானா அல்லது வேற ஒருவரை காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானகனை உம்மிடத்திற்கு அனுப்பினான். அப்ப ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய விளக்கம் கொடுக்கிறாரு. விளக்கம் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயம் நடக்குது. இயேசு அவர்கள் பிரயோத்திரமாக நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திற்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப இவர்களுக்குள்ளேயே யோவானுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு யோவான் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான்? இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவன் என்ன சொன்னான்? இதோ தேவனுடைய குமாரன் வருகிறார்னு சொன்னான். எல்லாவற்றிற்கும் மேல அங்க என்ன நடக்குது? ஞானஸ்தானம் கொடுத்த உடனே வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல இறங்குகிறார். அடுத்தது என்ன நடக்குது? என்னுடைய நேசகுமாரன் சொல்லி பிதா என்ன பண்றாரு? வானம் திறந்து சொல்றாரு, இவர் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவ்வளவு கேட்டும் 7ஆம் அதிகாரத்தில் உனக்கு என்ன வந்துருச்சு? சந்தேகம் வந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு. அப்ப கவனித்துக் கொள்ளுங்க, சந்தேகம் எந்த நேரத்தில் வரலாம். நம்ம தான் என்ன பண்ணணும்? எச்சரிக்கையா என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்ப இவர்களுக்கு தான் சந்தேகம் வரும், அவர்களுக்கு தான் சந்தேகம் வரும் அப்படின்னு கிடையாது. அப்ப நான் என்ன பாஸ்டர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்? நம்ம தியானிக்க போறோம். வர காரியங்களை நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். எச்சரிக்கையா என்ன பண்ணணும்? இருக்கணும். அதுல ரெண்டாவது காரியம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சந்தேகம் நீதிமானுக்கும் வரும். ரெண்டாவது சந்தேகம் ஆதார குறைவால் வருவதில்லை, ஆனால் நாம் பாவபூர்வமான இதயங்களில் இருந்து என்ன பண்ணுகிறது? சந்தேகம் வருகிறது. இந்த பூமியிலே வாழ்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பரிசுத்தவான் என்று பெருமையா பேசிக்க முடியாது. இன்னைக்கு சில பேருக்கு நம்ம அப்படிப்பட்ட சர்டிபிகேட் கொடுக்குறோம், நல்லவங்கன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்குறோம். திடீர்னு அவங்க என்ன பண்ணிடுறாங்க? எதிர்பார்க்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சுட்டு போயிடுறாங்க. எத்தனை பேத்துக்கு நம்ம அப்படிப்பட்ட சர்டிபிகேட் நீங்களும் நானும் கொடுக்க முடியும்? இந்த நாளில் கொடுக்க முடியுமா? உங்கள் வீட்டிலே ஆகட்டும், உங்கள் வெளியே ஆகட்டும், உங்கள் உறவினர்களே ஆகட்டும், இவங்க பாரு ரொம்ப நல்லவங்க, நாளைக்கு இவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க தான் எனக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு எத்தனை பேத்துக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்க முடியும்? அவங்க சூழ்நிலைகள் மாறும்போது அசால்ட்டாக நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவர்களுடைய சுச்சுவேஷன் மாறும்போது அசால்ட்டாக நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாங்க, நம்மளை உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ எல்லா மனுஷர்களுடைய நிலைமையும் அதுதான். அதை தான் நம்ம தெளிவாக என்ன பண்ணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனுஷனுக்குள்ள என்னதான் அவன் ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமாக இருந்தாலும், ரட்சிக்கப்பட்ட 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் அவனுக்குள்ள என்ன உண்டுது? பாவபூர்வமான ஒரு வேர் அவனுக்குள்ள எப்பயுமே இருக்கும். ஹல்லேலூயா. பரலோகம் போகிற வரைக்கும், மரிக்கிற வரைக்கும் அதுக்கு போராடிக்கிட்டு தான் இருக்கணும். எத்தனையோ பேர் 10 வருஷம் பாவம் பண்ணாதவர்கள் பாவம் பண்ணி பாவத்தில் விழுந்து போறாங்க. ஊழியக்காரர்கள் பாவத்தில் விழுந்து போறாங்க. ரொம்ப நல்லவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி கொண்டாடியவர்கள் எத்தனையோ பேர் பின்மாற்றத்தில் போனது உண்டு. யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. அது உங்களுக்கும் எனக்கும் மறைக்கப்பட்ட ஒரு காரியம்தான். உங்க முன்னாடி நிற்கிற நானாகட்டும், என் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற நீங்களாகட்டும், நம்ம உலகத்தில் பார்க்கிற பரிசுத்தவான்கள் ஆகட்டும்,
ஆராதனை பண்ணுகிற வீரர்கள் ஆகட்டும், இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஏங்கப்பா எப்படி இருக்கிறாங்க இவங்கெல்லாம், அவ்வளோ பரிசுத்தவான்கள். திடீர்னு அவங்கள பற்றி ஒரு விஷயம், தப்பான விஷயம் வருது, இப்படி பண்ணா அந்த ஆள் இந்த பாவம் பண்ணியிருக்கான், விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, திருடிட்டான், ஏமாத்திட்டான், துரோகம் பண்ணிட்டான், இந்த மாதிரியான காரியங்கள் வரும்போது தான் தெரியும், அடப்பாவி உன்னை எப்படி நாங்கள் நினச்சிருந்தோம் ஆண்டவருக்குள்ள, உன்னுடைய பாடல்களை எப்படி நாங்கள் பாடினோம், உன்னுடைய பிரசங்கங்களை நாங்கள் எப்படி கேட்டோம். அப்ப நம்முடைய இதயபூர்வமான காரியங்கள்ல ஆழமா ஒரு பாவத்தின் வேறு இருக்கிறது. அதை இந்த உலகத்துல நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அல்லேலூயா. யாரும் அதை இந்த உலகத்துல இன்னும் ஜெயிக்கல, யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரும் வரைக்கும் அல்லது நாம் பரலோகம் போற வரைக்கும் அதில் ஜெயித்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால யாரையும் நம்பக்கூடாது, நம்மையும் நம்ம நம்பக்கூடாது. அப்படி நம்பாம இருந்தாதான் இந்த உலகத்துல துரோகங்கள் வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது, அவமானப்படுத்தும் போடும்போதெல்லாம் நமக்கு அதை குறித்து கவலை வராது. இல்லைன்னா அதை குறித்து மூளையில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம், அதை குறித்து மூளையில் உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருப்போம். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான். எந்த மனுஷன் மீது நம்பிக்கை வைக்காதீங்க, எந்த உங்ககிட்ட இருக்க எந்த காரியத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. அது எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாம், அவ்வளோதான். அந்த மனநிலைமையில நீங்க இருந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்க ஜெயமுள்ள பிள்ளையா நீங்க வாழ்ந்துடலாம். ஒரு காரியத்தை முழுதுமா நம்பி இருந்து இதுதான் என்னை காப்பாற்றும், இதுதான் என்னை வழி நடத்தும் நம்பி இருந்துட்டீங்கன்னா ஒரு நாள் அது உங்களை தூக்கி எறியும், ஒரு நாள் அது உங்களை அவமானப்படுத்தும், ஒரு நாள் அது உங்களை கேவலப்படுத்தும். அந்த நாள் நீங்க தாங்க முடியாது. எல்லா விஷயத்தையும், அதனால தான் காலையில் கூட பாடணும், உயர்வானாலும் தாழ்வானாலும் என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. எதை குறித்து பிலிப்பியர்ல அழகா சொல்லுவார் அப்போஸ்தலனாகிய பவுல், எதை குறித்து ஆன்சிட்டி ஆகாதீங்க, எதை குறித்து ரொம்ப என்ன பண்ணாதீங்க, ரொம்ப ஆழமா போகாதீங்க. பவுல் தெளிவா அந்த வசனத்தை என்ன பண்ணுவார், பேசுவார். அப்ப இப்படிப்பட்ட இதயத்திலிருந்து என்ன பண்ணுகிறது, வருகிறதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அப்ப அவருக்கு முன்னாடி தோன்றினது யாரு, சகரியாவுக்கு முன்னாடி தோன்றினது யாரு, அவங்களுடைய தம்பியா, இல்ல அவருடைய அண்ணனா, இல்ல அவங்க ஊர்க்காரர் யாராவதா, இல்ல அவங்க டாக்டர் யாராவதா, இல்ல அவங்களுடைய சொந்தக்காரங்க யாராவதா, இல்ல சகரியாவுடைய மனைவியா, இல்ல சகரியாவுடைய அப்பாவா, இல்ல சகரியாவுடைய அம்மாவா. அவங்களுக்கு முன்னாடி தோன்றினது யாரு, காப்ரியேல் அப்படிங்கிற தூதன், ஏஞ்சல். அப்படிப்பட்ட தூதன் தோன்றி நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகரியா கிட்ட சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறாரு. அவனுக்குள்ள என்ன வருது, சந்தேகம் வருது. தனக்கு முன்னாடி நிற்கக்கூடியவர் யார் என்பதை தெளிவாக அறிந்தவன் தான் யார் என்று சொன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது, சகரியா அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. சகோதர சகோதரி, இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும், தெளிவா இருக்கணும். யார் நம்ம முன்னாடி நிற்கிறாங்கன்னு என்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம அறிந்திருக்கிறோமோ அப்போதான் என்ன பண்ண முடியும், இந்த சந்தேகங்கிற ஆவியை நமக்குள்ள இருந்து என்ன பண்ண முடியும், எரிந்து போட முடியும். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றார், கடிந்து கொள்ளுகிறார். எப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதல் வருது, 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. சாரி அது இல்லை, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு அந்த டாபிக் நேராக வரேன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, லூக்கால பார்க்குறோம், அவன் இப்படி சந்தேக கேள்வி கேட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவனுடைய வாய் பேச முடியாமல் என்ன பண்ணிட்டு போயிருது, ஆண்டவர் எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. இப்போ எனக்கு இதில் ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வி வந்துச்சுன்னா, இதே சந்தேகத்தின் ஆவியோடு பல பேர்த்த நாம் என்ன பண்ண முடியுது, வேதாகமத்தில் வாசிக்க முடியுது. உதாரணத்துக்கு மரியாள் இடத்துல வந்து இதே தேவதூதன் சொல்றான், இந்த மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுமா அப்படிங்கிறான். அதற்கு 34ஆம் வசனத்துல, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்றாள். இதே சந்தேகத்தை தான் யாருக்கும் வருது, மரியாளுக்கு வருது. உடனே ஆண்டவர் அதே தேவதூதன் என்ன சொல்றாரு, இனி உனக்கு வாய் பேச முடியாதுன்னு மரியாள் வாய் அடைச்சாரா? மரியாள் வாயை அடைக்கல. இதே சமயத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியுது. ஆபிரகாம்கிட்ட வந்து 3 பேர் சொல்றாங்க, நான் அடுத்த முறை உங்க வீட்டுக்கு நான் வரும்போது என்ன இருக்க போதும், உன் வீட்டில் ஒரு குழந்தை இருக்க போகுது அப்படிங்கிறார். அதுல ஆபிரகாம் சிரிக்கிறார், சாராள் அங்க சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு வாய் அடைச்சு போச்சா? ஆண்டவர் அதுக்கப்புறம் நீ வாய் பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாய் பேச முடியாமல் இருந்தாங்களா? சொல்லுங்க. இல்லை, பேசினாங்க. அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் தண்டனை ஆண்டவர் கொடுக்கல. அதே சமயத்தில் கிதியோனுடைய வாழ்க்கையை பாருங்க. கிதியோன் இடத்துலையும் ஆண்டவர் பேசும்போது எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்கன்னு நம்பிக்கை இல்லாமல் கேட்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் கிதியோனுடைய வாயை அடைத்தாரானா? அடைக்கல. ஆனா யாருடைய வாயை அடைத்தார்? சகரியாவுடைய வாயை ஆண்டவர் அடைத்தார். நல்லா கவனிங்க.
பாவம் எல்லோருக்குள்ளும் உண்டு. இப்ப இந்த காரியங்கள் பார்க்கிறோம். சகரியா தனியா வைங்க, கிதியோன் ஒரு எக்ஸாம்பிள், மேரி அதாவது மரியாள் ஒரு எக்ஸாம்பிள், அதே போல ஆபிரகாம் சாராள் ஒரு எக்ஸாம்பிள். இந்த 3 பேரை ஒரு புறம் வைங்க. சகரியாவுக்கு மட்டும் ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறாரு, வாய் அடைச்சு போயிடுது. இந்த 3 பேருக்கும் ஆண்டவர் தண்டனை கொடுக்கல. ஏன் ஆண்டவர் தண்டனை கொடுக்கல? உங்ககிட்ட பதில் இருக்கா? யார சொல்ல முடியுமா? பைபிள் நல்லா வாசிக்கிற பிள்ளைங்க தான் நீங்க, சொல்ல முடியுமா? எங்கிட்டையும் பதில் இல்லை. ஹல்லேலூயா. யாரும் ஆண்டவருடைய பனிஷ்மெண்ட்டை குறித்து, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே கிதியோனுக்கு கொடுக்கல? ஏன் ஆண்டவரே மரியாளுக்கு கொடுக்கல? ஏன் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு கொடுக்கல? ஏன் ஆண்டவரே சகரியாவுக்கு மட்டும் கொடுத்தீங்க இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை? அவங்களும் அவிசுவாசத்தோடு கேட்டாங்கல்ல. நல்லா கவனிங்க, கர்த்தரிடத்துல நம்ம கேள்வி கேட்க முடியாது. அந்த கேள்வி கேட்கிற உரிமையை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணல? ஒருபோதும் என்ன பண்ணல? கர்த்தர் நமக்கு என்ன பண்ணல? கொடுக்கல. இப்படிப்பட்ட கேள்வியில சில பேத்துக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்கலாம், சில பேர்த்த ஆண்டவர் தேற்றலாம். சில பேருக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம், சில பேருக்கு அவங்களுடைய இருதயத்தை தேற்றுகிறவாகிற என்ன பண்ணலாம்? ஆண்டவர் என்ன பண்ணலாம்? இருக்கலாம். பட் சகரியாவுக்கு ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, சகரியா என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, நம்ம இதுல தியானிக்கும் பொழுது தேவனுடைய கரத்தை அல்லது தேவனுடைய வல்லமைக்கு ஒரு லிமிட் வச்சுட்டார், ஒரு அளவு வச்சுட்டார். கர்த்தர் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிறவர். ஆபிரகாமினுடைய மனநலமை என்ன என்பது கர்த்தருக்கு தெரியும், அதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் தான் ஆண்டவர் கொடுப்பார். சாராளுடைய மனநலமை என்ன என்பது தெரியும், அதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் ஆண்டவர் கொடுப்பார். கிதியோனுடைய மனநலமை என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும், அதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பார். மேரியுடைய அதாவது மரியாளுடைய மனநலமை என்னன்னு தெரியும், அதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் ஆண்டவர் கொடுப்பார். இந்த இடத்துல நம்ம சகரியாவை குறித்து தியானிக்கிறதுனால சகரியாவினுடைய மனநிலைமையை கர்த்தர் அறிந்திருந்தார். என்ன அறிந்திருந்தார்? இத்தனை வருடம் தேவாலயத்தில் இருந்து வேத சத்தியங்களை எல்லாம் அறிந்த ஒரு மனுஷன், அவனுக்குள்ள இப்ப என்ன வருது அப்படின்னா, தேவ வல்லமையை லிமிட் பண்றான். இவ்வளவுதான் ஆண்டவரை உங்களால முடியும், என் வாலிப வயதுல தான் எனக்கு குழந்தை கொடுக்க முடியும், என் மனைவியினுடைய வாலிப வயதுல தான் என்ன பண்ண முடியும்? குழந்தை கொடுக்க முடியும். ஏன் இப்ப மரியாளுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யலை? நான் பாருங்க 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. மரியாளம்மா என்ன சொல்றாங்க? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாளம்மாவுக்கு என்ன வயசு? வாலிப வயது. நம்ம அவ்வளவுதான் சொல்ல முடியும். 16 இருக்கலாம், 18 இருக்கலாம், 20 இருக்கலாம், அதுக்குள்ளதான் இருக்க முடியும். கல்யாணம் ஆகல. இன்னும் சொல்ல போனா அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க பெண் பிள்ளைகளை. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் போல அந்த நாட்களில் கிடையாது. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 14 வயசு இருக்கிறது, 16 அதுக்குள்ளே தான் என்ன பண்ணியிருக்கும் இருந்துடும். ஆனால் 16 வயசு ஒரு வாலிப பெண்ணு சொல்லலாம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. ஆனால் யாருக்கு அந்த நம்பிக்கை இல்லை? ஒரு 80 வயசு இல்லை 90 வயசான சகரியாவுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. சோ பாருங்க, மரியாளுடைய மனநிலைமையும் சகரியாவுடைய மனநிலைமையும் எப்படி வேறுபட்டு இருக்கிறது. சகோதர சகோதரி, எச்சரிக்கையா இருங்க. நம்மளுடைய பாவமான இந்த இருதயம் எப்பொழுது வேணாலும் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய கரத்தை லிமிட் பண்ற அளவுக்கு பேச வைக்கும். மரியாளை போல எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற இருதயம் மாத்திரம்தான் தேவன் மீது முழு பற்றுதலா இருக்கக்கூடிய ஒரு இருதயமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் இருதயமாக இருக்கிறது. அதை விட்டுட்டு சகரியாவை போல இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு சொன்னா தேவன் மீது இன்னும் நமக்கு முழு நம்பிக்கை வரல. இன்னும் நம்ம இருதயத்தின் ஆழத்துல ஓரத்துல அந்த பாவமான காரியங்கள் இன்னும் என்ன பண்ணி கொண்டு இருக்குது, ஒரு சின்ன விதை வளர்ந்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். பாவம் அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் விபச்சாரம் பண்ணாதான பாவம், வேசித்தனம் பண்ணாதான பாவம், திருடுனாதான பாவம், கெட்ட வார்த்தை பேசினாதான் பாவம். நம்ம அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டோம். பிசாசானவன் ஒவ்வொரு ஸ்டேஜா வடிகட்டிட்டே வருவான். நீ போ, ஃபர்ஸ்ட் ஜெயிச்சு வந்துட்டியா, ஓகே. அடுத்தது நீ போ, ஃபர்ஸ்ட் விபச்சாரத்தை அனுப்பு. அது அந்த குட்டி பிசாசெல்லாம் நம்ம டயலாக் விடுவோம் பார்த்தீங்களா, குட்டி குட்டி பிசாசு வருது அப்படிங்கிற மாதிரி. விபச்சாரத்துக்குன்னு ஒரு பிசாசு, நீ போ, ஐயோ முடியல. திருட்டு பிசாசு, நீ போ, இல்லை முடியல.
கெட்ட வார்த்தை பேசுகிற பிசாசு, நீ போ, இல்லை அவங்கள பேச வைக்க முடியல, என்னடா இதெல்லாம் முடியல, அடுத்து இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்துக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் கடைசியாக வச்சிருக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி கர்த்தர் மீது அவ்விசுவாசத்தை கொண்டு வருகிற ஒரு பிசாசு. போ, அவன் பேசுவான் இருதயத்துக்குள்ள, சகரியாவை பேச வச்சது போல பேசுவான். மரியாளுக்குள்ள அப்படிப்பட்ட பிசாசு கொஞ்சம் அப்படி தலையை எட்டி பார்க்கறான். எப்படி ஆண்டவரே இது நடக்கும்? உடனே அந்த பிசாசை பிடிச்சி தலையை கிள்ளி போட்டாங்க. அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க? தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு காலையில் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது, இந்த வசனத்தில் நின்றுகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் சொல்லிச்சு. இந்த அம்மா யாருக்கு இந்த டயலாக் சொல்றாங்க சொல்லுங்க? மரியாளம்மா 1ஆம் அதிகாரம், நீங்க தான் சொல்லணும், 37ஆம் வசனத்துல தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற இந்த வார்த்தை யாருக்காக சொல்றாங்க? அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்காங்க? அதையாவது சொல்லுங்க. மரியாளுடைய சம்பவத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க. யாரு? மரியாள் இருக்கிறாங்க. ஆப்போசிட்ல நிக்கிறது யாரு? தேவதூதன். சரிங்களா? அப்ப தேவதூதனோட கான்வர்சேஷன், அத உரையாடல் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி யாருக்கிட்ட சொல்றாங்க? யாருக்கிட்டமா? தேவதூதன் சொல்றாங்க. தேவதூதனுக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் தேவதூதன் போய் சொல்லணும்? யாருக்கு அந்த நம்பிக்கை வருது? மரியாளுக்கு அந்த நம்பிக்கை வருது. ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டாலும் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அவ்விசுவாசத்தை உள்ள தூண்டி விடுகிற பிசாசானவனுக்கு உண்டான டயலாக் இது. அல்லேலூயா. அவன் உள்ள தூண்டி விடுறான் பாத்தீங்களா, அந்த டயலாக் அது. அங்க இடத்துல பார்க்கும்போது காபிரியேலுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது, மரியாளுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. அப்ப மூணாவதா ஒரு ஆள் என்ன பண்றான்? அவன் எப்பயும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தேவனுக்கென்று ஆக்டிவா, கர்த்தருக்கென்று செயல்படுகிற பிள்ளைக்கு பக்கத்தால எப்பயுமே அவன் இருப்பான். அதனாலதான் பிசாசானவனை எப்பயுமே என்ன பண்ணும்? கடிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்போ அதுக்குன்னு வீட்டம்மா முன்னாடி திட்டிட்டு இருக்காது, பிசாசை போ, பிசாசை போ அப்படின்னு சொல்லு. பாஸ்டர், பிசாசை நான் கடிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு இல்லை. அப்ப இந்த அம்மா யாரை கடிந்து கொள்றாங்க, இல்லை யாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, பிசாசானவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அவன் அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விதையை விதைக்க முயற்சி பண்ணுகிறான். அப்பொழுது நம்ம ஒரு டயலாக் முடிக்கிறாங்க, இயேசுவாலே தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம அதை தெளிவா பார்க்க முடியுது. சகோதர சகோதரியே, இது நம்மள காரியத்தை என்ன பண்ணிடக்கூடாது? லிமிட் பண்ணிடக்கூடாது. தேவன் என்ன பண்ணலாம்? டிஃப்ரெண்ட் லிமிட்டை வச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம். பிலிப்புவை நோக்கி பிலிப்பு அவரை நோக்கி, இவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு என்ன பண்ணாது? இவர்களுக்கு போதாதே. அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த இடத்துல இந்த பிலிப்புங்கிற ஒரு ஆளு, தேவனுடைய சீஷன், கர்த்தரை எப்படி லிமிட் பண்றான், தேவனுடைய கருத்தை எப்படி கட்டுப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, பணத்தை வச்சு என்ன பண்றான்? கட்டுப்படுத்துறான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 200 பணத்துக்கு பிரெட் வாங்கினா கூட என்ன பண்ண முடியாது? உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எவ்வளவு வச்சு எல்லாருக்கும் போஜனத்தை கொடுத்தாரு? 5 அப்பம் 2 மீனை வச்சு என்ன பண்ணாரு? 20,000 பேர், அதாவது 5,000 ஆண்கள். அப்ப 20,000 பேருக்கு 5 அப்பம் 2 மீனை வச்சு என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா இவன் பேசுனது, பிலிப்பு பேசுனது என்ன? 200 பணத்துக்கு வாங்கினா கூட, 200 பணங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். நீங்க உடனே நினைச்சுக்காதீங்க 200 ரூபாயா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அது ரொம்ப பெரிய அமௌண்ட். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, உங்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இருக்கும்ல. ஒருத்தரை கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தெரியும்னா, 10 கோடி பாஸ்டர், 100 கோடி, 1000 கோடி. கொஞ்சம் படித்த பிள்ளைங்களாக இருந்தால் மில்லியன் ட்ரில்லியன் என்ன பண்ணுவாங்க? கணக்கு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் படிக்காதவர்கள், படிப்பு கம்மியாக இருக்கிறவங்க, நமக்கு ஒரு 10 கோடி, 50 கோடி, 100 கோடி. 100 கோடிக்கு அடுத்தது என்ன? மில்லியன். அதுக்கப்புறம் ட்ரில்லியன். அதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம மைண்ட் செட். அல்லேலூயா. அதுதான் பிலிப்பு. இப்போ உதாரணத்துக்கு இங்கே நம்முடைய சபையில் ட்ரில்லியன் வரைக்கும் நமக்கு தெரியுது.
இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட எங்கிட்டையும் கேட்குறாரு, ஏப்பா இவ்வளவு பேத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கே இருக்கிற நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவோம்? ஐயா என்ன சொல்லுவார்? கோடின்னு சொல்லுவார், இல்லை மில்லியன் சொல்லுவார். அதுக்கு பின்னாடி ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க? 10 கோடிக்கு வாங்கினா கூட பத்தாது ஆண்டவரே பிரெட்டு. ஐயா என்ன சொல்லுவார்? மில்லியனுக்கு வாங்கினா கூட பத்தாதுங்க ஐயா. இப்போ முன்னாடி இருக்கிற படித்த பசங்களோ இல்லை முன்னாடி இருக்கிற படித்த பிள்ளைகளோ என்ன சொல்லுவாங்க? ட்ரில்லியன் அமௌண்ட்டுக்கு வாங்கினா கூட பிரெட்டு என்ன பண்ணாது? பத்தாது. இப்படி தான் பிலிப்பு சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் மில்லியன் ட்ரில்லியன் கோடிக்கெல்லாம் போகல, ஜஸ்ட்டு குழந்தைக்கு தான் தெரியும். 1வது எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு தான் என்ன தெரியும்? 1லிருந்து 10 வரைக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அதனுடைய கணக்கு அவ்வளோதான். இன்றைக்கி வளர்கிற பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே 1 2 3லாம் என்ன பண்ணிடுது சொல்லிடுது. அதில் மேக்சிமம் 5, மினிமம் 2, அதாவது உயர்ந்தபட்சம் 5, குறைந்தபட்சம் 2. அப்போ அந்த பிள்ளையினுடைய கணக்கு, அந்த பிள்ளையினுடைய மூளை போடுற கணக்கு, படிப்பறிவே இல்லாத ஒரு பிள்ளையினுடைய இந்த 5ங்கிற நம்பரையும் 2ங்கிற நம்பரையும் வைத்து தேவன் என்ன பண்ணார்? 20,000 பேரை போஷித்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் போடுற கணக்கு இல்லை. இது எப்படி ஆண்டவரே நடக்கும்? இது எப்படி நடக்கும்? இவ்வளவு பணம் இருந்தாலும் போதாது, இவ்வளவு பலன் இருந்தாலும் போதாது, இவ்வளவு காசு இருந்தாலும் போதாது, முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் நடக்காது, ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ எனக்கு சம்பளம் போயிடுச்சுங்க ஐயா, வேலை செஞ்செல்லாம் ஓஞ்சிட்டேன், எல்லாம் முடிச்சுட்டேன், வாட்ச்மேன் வேலைக்கு மாதிரி போக வாழ்க்கை இல்லை, வீட்டில் நான் படுத்துட்டேன், இதுக்கு மேலே நடக்குமா அப்படின்னா ஆண்டவர் இப்போ உங்களை உலுக்கி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தேவனுடைய வல்லமை நீ என்ன பண்ணாத? குறைவாக கணக்கிடாது. ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி படுக்கை நிலைமையில் இருந்தாலும் விசுவாசத்தோடு சொல்லணும். ஹல்லேலூயா. ஸோ இந்த விஷயம். அடுத்தது 3வது பாயிண்ட் பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், சந்தேகம் பெரும்பாலும் தோல்விகள் அல்லது நீண்ட கால சோதனைகளுடன் தொடர்புடையதாக என்ன பண்ணும்? இருக்கும். ஹல்லேலூயா. 3வது பாயிண்ட் அது. ஏன் பாஸ்டர் எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, கொஞ்சம் நல்லா கவனிங்க. சில விஷயங்கள் ஜெபித்து கிடைக்காம இருக்கலாம், சில விஷயங்கள் இந்த பூமியில் நீங்கள் தோல்வி கண்டு இருக்கலாம், சில விஷயங்கள் ரொம்ப நாளாக நடக்காம நீங்கள் மறந்து போயிருக்கலாம். அதனால கர்த்தர் இப்போ சொன்ன காரியம் நடக்குமா நடக்காதான் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? எப்பயுமே கேள்வி வரக்கூடாது. ஹல்லேலூயா. எப்பயுமே உங்க கடந்த காலத்தை வைத்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, கணக்கு பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. கணக்கிடக்கூடாது. கடந்த காலம் என்ன நடந்துச்சு அதுதான், இல்லை என்னுடைய நிகழ்காலம் எனக்கு இந்த இவ்வளோதான் இருக்கு என் கையில் நடக்குமா அப்படிங்கிற கணக்கிடுதல் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. குறைந்தபட்சம் சகரியாவுக்கும் இந்த எலிசபெத்துக்கும் திருமணமாக எத்தனை வருஷங்கள் இருக்கலாம்? ஒரு 40 வருஷங்கள், 50 வருஷங்கள், 30 வருஷங்கள் என்ன பண்ணலாம்? இருக்கலாம். இதை தாண்டி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்னன்னா 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. இல்ல 24ஆம் வசனம் சொல்லு வாசிங்க. கவனிங்க, கர்த்தர் மீது விசுவாசம் வராததுக்கு, சந்தேகம் வராததுக்கு இதெல்லாம் ஒரு பாயிண்ட். இந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். முதலாவது, கடந்த காலத்தை குறித்து கணக்கிடக்கூடாது. 2வது, நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுன்னு கணக்கிடக்கூடாது. எவ்வளோ நாளாக ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு கணக்கிடக்கூடாது. அடுத்தது, ஊர் என்ன சொல்லுதுன்னு கணக்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. எலிசபெத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. கல்யாணம் ஆன புதுசில் எப்படி பேசியிருப்பாங்க? நீங்களாம் அப்படி கேட்டதே இல்லையா? கல்யாணம் ஆன புதுசில் என்ன சொல்லியிருப்பாங்க? இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கா, சந்தோஷம். ஒரு 5-6 மாதம் ஆன உடனே என்ன சொல்லுவாங்க? ஏதாவது நல்ல விசேஷம், நல்ல காரியம். எலிசபெத்துடைய ஸ்டேட்டஸை வச்சு யோசிங்க. நல்ல விஷயம், ஏதாவது நல்ல காரியம் இல்லை. அதே 1 வருஷம், அடுத்த கேள்வி என்ன வரும்? சுற்றி இருக்கிறவங்கலாம் இன்னமும் நடக்கலையா, இன்னும் குழந்தை இல்லையா உங்களுக்கு? அடுத்த ஒரு 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? ஹலோ, எல்லாம் இங்கே இருக்கீங்களா இல்லை தூங்கிட்டீங்களா? நான் ஏதோ ஈப்ரு பாஷையிலையும் ஹிந்தியிலையும் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, தமிழில் தானே பேசிகிட்டு இருக்கேன். பாஸ்டர் இதெல்லாம் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்களாம் அப்படி யாரும் உங்ககிட்ட பேசுகிறதே இல்லையா? நேராக வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திப்பீங்களா? ஆட்டி பேச மாட்டிங்களா? அடுத்த ஒரு 2 வருஷம் ஆனால் என்ன சொல்லுவாங்க? ஏதாவது குறை இருக்கும், என்ன பண்ணு, யாரையாவது ஒரு டாக்டரை போய் என்ன பண்ணு பாரு. அடுத்த ஒரு 3-4 வருஷம் ஆகும்போது என்ன சொல்லுவாங்க? என்னம்மா, என்னங்கய்யா? கரெக்டு, கையை தட்டுங்க. அவருக்கு கடந்து வந்திருக்காங்க அந்த பாதையை. யார் செஞ்ச பாவமோ, நீ என்ன, உன் குடும்பத்தில் என்ன தப்பு பண்ணாங்களோ, இதெல்லாம் பேசுவாங்க. பேசாமல் கூட கேட்டிருக்கோம்ல. இதெல்லாம் யார் செஞ்ச பாவமோ உங்களுக்கு என்ன கிடையாது?
குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் ஆன உடனே என்ன பேசுவாங்க? அந்த அம்மாவை குறை பேசுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் ஆன உடனே அந்த ஐயாவை என்ன பண்ணுவாங்க? குறை பேசுவாங்க. இப்படியே பேசி 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 கேட்ட உடனே அவங்களுக்குள்ள என்ன ஆயிரும்? ஒரு விரக்தி ஆயிரும், ஒரு கல் மனசு ஆயிடும். இப்ப ஆண்டவர் வந்து பேசும்போது இவங்களுக்குள்ள எப்படி ஆயிருது? ஏற்கனவே வெறுத்து போய் விரக்தியாகி கிடக்கிற ஆண்டவரே, இதெல்லாம் நடக்குமாங்கிற ஒரு டோனோட, ஒரு தொனியோட நீங்க யார்கிட்ட போயிடக்கூடாது? ஆண்டவர்கிட்ட போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இதுதான் சகரியாவுடைய ஒரு மிகப்பெரிய பாடம் நமக்கு. ஊர் என்ன பேசுது, உலகம் என்ன பேசுது, சுத்தி இருக்கிறவன் என்ன பேசுறான், எழுத்து வீட்டுக்காரன் என்ன பேசுறான், அவன் என்ன பேசுறான், இவன் என்ன பேசுறான், அதை கணக்கிட கொள்ளாத. கர்த்தர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், கர்த்தர் உன்னை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா தைரியமா அதுல நீங்க என்ன பண்ணணும்? நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை பக்கத்து வீட்டுக்காரங்களை வச்சு, எழுத்து வீட்டுக்காரங்களை வச்சு, இல்ல உன் கூட இருக்கிறவங்க சொல்ற வச்சு குறுக்கிடக்கூடாது. சகரியா பண்ண தப்பு மிகப்பெரிய தப்பு. அதுதான் அடுத்தவங்க பண்ற கிரிட்டிசிசம் வச்சு, அடுத்தவங்க பண்ற காரியங்களை வச்சு என்ன பண்ணிட்டாங்க? இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. எல்லாவற்றிற்கும் மேல நம்ம பண்ண ஜெபம். இத்தனை வருஷம் ஜெபிச்சேன், இத்தனை நாள் ஜெபிச்சேன், நான் ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டேன். இந்த காரியம் நடக்காது, இந்த காரியம் நடக்காது, இந்த காரியம் நடக்காதுன்னு சோர்ந்து போயிட்டேன். இப்படிப்பட்ட மனநிலைமைகளுக்குலாம் வரவே கூடாது. கவனிங்க என் சகோதர சகோதரியே, கர்த்தர் நடத்துகிறவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார்? நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எதிர்பார்க்க முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், கவனிங்க. வீட்டுக்குள்ள போய் அதை நல்லா வாசிச்சு பாருங்க. அதாவது இந்த ஏரோது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருக்கிறார். ஏரோதுன்னா நிறைய ராஜாக்கள் தான், அகிரிப்பா அப்படிங்கிற ஒரு ராஜா. அவருடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து கடந்து போன பிறகு, பரலோகத்துக்கு எடுத்துப்பட்ட பிறகு எல்லாத்தையுமே என்ன பண்ணார்? துன்புறுத்த ஆரம்பிக்கிறார். அப்ப சீஷர்கள், தேவனோடு கூட இருந்த பிள்ளைகளை எல்லாமே என்ன பண்றாரு? பிடிச்சு சிறை பிடிக்கிறாரு, அடிக்கிறாரு, இதெல்லாம் வேலையும் பண்றாரு. அப்ப யாக்கோபை தான் முதல்ல என்ன பண்ணப்படுகிறார்? சீஷர்களே முதல்ல வந்து என்ன பண்ண போனாரு? தலையை வெட்டி என்ன பண்றாங்க? சீஷர்களை ரத்த சாட்சியா மறிக்கிறார். அதை பண்ணது யாருன்னா இந்த ஏரோதுன்னு சொல்ற அகிரிப்பாங்கிற ஒரு ராஜா. இப்ப யாக்கோபை பிடிச்ச உடனே இந்த ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெபிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப நாட்கள் ஆயிருக்கலாம், ஒரு 10 நாள் 5 நாட்கள் ஆயிருக்கலாம். ரொம்ப உபவாசங்கள்லாம் இருந்து அந்த ஜனங்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்க. கடைசியில் ஒரு ரிசல்ட் வருது. என்ன வருது? இந்த அகிரிப்பாங்கிற ராஜா யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணி கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவரையும் கைது பண்ணிடுறாங்க. பேதுருவையும் என்ன பண்ணிடுறாங்க? கைது பண்ணிடுறாங்க. பேதுருவையும் கைது பண்ண உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் ஜெபம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் யாக்கோபை கைது பண்றாரு. ஜெபிக்கிறாங்க. ஒரு வாரத்தில் தலையை வெட்டி கொண்டுறாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் யாரை கைது பண்றாங்க? பேதுருவை கைது பண்றாங்க. இப்ப பேதுருவை கைது பண்ண உடனே இந்த ஜனங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இல்ல உங்களுடைய மனநிலைமை, என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? கண்டிப்பா பேதுருவை என்ன பண்ணிடுவாங்க? பட் இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அரை மனதோடு தான் என்ன பண்ணியிருப்பாங்க? ஜெபிச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, எடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 12 எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சில காரியங்கள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. அதாவது இவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை தான் இருக்குது. கண்டிப்பா பேதுரு தப்பிப்பார் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை என்ன பண்ணலாம்? அவர்களுக்குள்ள என்ன பண்ணலாம்? இல்லை. அப்ப என்ன நடக்குது? இவங்க ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா கதவு தட்டப்படுது. கதவு தட்டப்பட்ட போது அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, 13ஆம் வசனத்தில் பாருங்க. பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அதற்கு அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். ஜெபிக்கிறது எதுக்கு ஜெபிக்கிறாங்க? பேதுருவை காப்பாத்துங்க ஆண்டவரே, பேதுருவை காப்பாத்துங்க ஆண்டவரே, பேதுருவை காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படிங்கிறாங்க. அப்ப கதவை தட்டுன உடனே பேதுருன்னு ஒருவேளை அந்த ரோதைங்கிற பெண் வந்து சொன்ன உடனே இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர் நம் ஜெபித்த ஜெபத்தை கேட்டார், பேதுருவை வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்னு எல்லாம் ஓடி போய் என்ன பண்ணும்? என்ன பண்ணுங்க? ஓடி போய் கதவுல திறக்கணும். இவங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. பேதுரு வந்துட்டான்னு அந்த அம்மா சொல்லுது. இவங்க என்ன, நீ பொய் பேசுற, பதட்டிட்டு இருக்கிற, பைத்தியம் ஆயிடுச்சு உனக்கு. அவன் எப்படி வருவான்? அப்ப எதுக்காக ஒரு வாரம் ஜெபிச்ச?
1ஆம் அதிகாரத்துலேருந்து வாசிச்சு பாருங்கள். அவங்க பேதுருக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜெபித்து கொண்டே என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் வாசித்து பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், வாசித்து பார்க்கலாம். அவங்க பேதுருக்காக ஜெபித்துட்டு இருக்காங்க, எப்படியாவது பேதுருவை காப்பாற்றுங்க ஆண்டவரே, காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஆனால் பேதுரு வந்து நிற்கிறான். அந்த பொண்ணு வந்து சொல்லுது, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, பைத்தியம் பிடிச்சிச்சு உனக்குன்னு கிண்டல் பண்ணுறாங்க. இவ்வளோதான் உலகம், இவ்வளோதான் தேவ பிள்ளைகள். நீங்களும் நானும் சில நேரத்தில் ஜெபிக்கிற விஷயம் நடந்தாலும் நம்முடைய மனசு என்ன பண்ணுறது இல்லை. ஹல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? ஜெபித்த காரியம் வாசல்ல நிக்குது, ஆனா அதை போய் நம்பிக்கையோடு அதை ரிசீவ் பண்ற ஸ்டேஜ்ல நாம இல்லை. இது பார்த்தா சிரிப்பா தான் இருக்குது நமக்கு. ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு, ஆனா அதை நம்பி உங்களால என்ன பண்ண முடியல, உள்ள போக முடியல. இந்த காரியங்கள்லாம் ரொம்ப மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது 2வது பாயிண்ட்டுக்கு வருவோம். நேரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தியானிச்சிட்டோம். 2வது அடுத்தது சந்தேகத்திற்கு தீர்வு என்னவென்றால் தேவன் தான் சொல்லினதை செய்ய போகிறார் என்பதை புரிந்து கொள்வதே ஆகும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. உங்களுக்குள்ள சந்தேகம் வரக்கூடாதுன்னா உங்க இருதயமும் உங்க சிந்தனையும் சொல்ற ஒரு விஷயம் என்னமா இருக்கணும், கர்த்தர் சொன்னா அது என்ன பண்ணிடுவார், அவர் செய்து முடித்துடுவார். அல்லேலூயா. அது நான் சிந்தித்த வழிகளில் நடக்காமல் இருக்கலாம், நான் எதிர்பார்த்த வழிகளில் நடக்காமல் இருக்கலாம். அது தேவ சித்தத்தின் பிரகாரம் தேவனுடைய வழியிலே கண்டிப்பா அது என்ன பண்ணும், நடக்கும். ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நீங்க யோசித்த வழியில, நீங்க சிந்தித்த வழியில தான் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார்னு நினைக்காதீங்க. அப்படி யோசிக்க கூடாது. பிலிப்பு போல சாப்பாடு கொடுக்கணும்னு ஆண்டவரே 200 காசு இருந்தால் தான் ஆண்டவரை கொடுக்க முடியும் இல்லை. ஆண்டவர் சொன்ன விஷயம் என்ன, 5 அப்பம் 2 மீனுக்கு உண்டான விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்கான்னு பார்க்குறாரு, அவ்வளோதான். அல்லேலூயா. அந்த விசுவாசம் அந்த பையன்கிட்ட இருந்து வந்திருக்குது, கொண்டு வந்து ஆண்டவர் கையில் கொடுத்துறான். இந்தாங்க ஆண்டவரே. நான் ஏற்கனவே சொன்னது போல சின்ன பிள்ளைங்க மனநிலைமை தான் ஆண்டவருக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க மனநிலைமை தான். ஒரு படம் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்க மனசு எப்படி இருக்கும். சின்ன வயசில் நீங்களும் நானும் சில விஷயங்களை பார்க்குறது ஒன்று, இந்த பறக்கும் தட்டு, பறக்கும் போர்வை, இதே போல் சில நாடகங்கள்லாம் பார்த்துருப்போம். அந்த சக்திமான் நாடகம், இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தது உண்டு. அப்போ சின்ன வயசில் நீங்கள் யோசிச்சிங்களா, நீங்களோ நானோ இல்லை நீங்கள் கேட்ட நாங்களாம் அந்த மாதிரி பார்த்துருப்போம். நீங்கள் இன்னும் வயசானவங்களாக இருக்கிறீங்க, உங்கள் பாட்டியோ உங்கள் தாத்தாவோ ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? உங்களுக்கெல்லாம் சொன்னதே இல்லையா? அங்கே வந்துச்சு, இப்படி எந்திரிச்சுது, அந்த புல் முதல்ல இருந்து எந்திரிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 தலை இருந்த ஒரு ஆள் எந்திரிச்சான், 5 தலை இருந்த ஒரு ஆள் எந்திரிச்சான். 7 மலை 7 கடல் தாண்டி ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்தில் ஒரு கிளி இருந்துச்சு. அந்த கிளியினுடைய உயிர் தான் இந்த அரக்கனுடைய உயிர். இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அப்போல்லாம் நீங்கள் என்ன யோசிச்சிங்க சின்ன வயசில் கேட்கும்போது? எங்கேயோ இருக்குது 7 மலை. அந்த 7 மலை தாண்டி ஒரு ஆலமரம் கண்டிப்பாக என்ன பண்ணுது, இருக்குது. ரோட்டில் போகும்போது ஒரு ஆலமரம், இதுதான் ஆலமரம், இந்த மாதிரி ஆலமரம் 7 மலை தாண்டி இருக்குது. அங்கே ஒரு உயிர் இருக்குது, ஒரு கிளிக்குள்ள ஒரு உயிர் இருக்குது. சின்ன பிள்ளைங்க கடந்த காலத்தில் அந்த சக்திமான் நாடகம்லாம் பார்த்துட்டு நிறைய பிள்ளைங்க இறந்து போனாங்க. அவங்க மனநிலைமை எப்படி ஆயிடுச்சு, சக்திமான் உண்மையாலுமே ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளும் மாடியிலிருந்து சுற்றி விழுந்தா கத்துன சக்திமான் வந்து நம்மளை என்ன பண்ணுவார், காப்பாற்றுறாரு. அதுங்களுக்கு தெரியல. அதனால தான் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டா சின்ன பிள்ளையாக மாறிடணும். ஹல்லேலூயா. தேவ வசனத்தை கேட்கும் போதெல்லாம், ஆண்டவர் வார்த்தைகளை பேசும்போதெல்லாம் விசுவாசம் நமக்குள்ள வரணும். இது எப்படி நடக்கும், ஏது நடக்கும், அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமாங்கிற கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. தேவன் சொன்னா அது 80 வயசு ஆனாலும் குழந்தை பிறக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கையில் 5 அப்பம் 2 மீன் இருந்தால் 20,000 பேர் சாப்பிடலாம். தேவன் ஒரு அற்புதத்தை செய்யறாரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் என்ன பண்ணும், பஞ்சகாலம் தீரும் மட்டும் கிடைக்கும். இப்படிதான் யோசேப்பு வந்து ஒரு கதை சொல்றான். இவங்க விழுவாங்க, அவங்க சத்திரங்கள், சந்திரன் விழுகுது, சூரியன் விழுகுது, நட்சத்திரங்கள் விழுகுது, நெற்கட்டுகள் எல்லாம் சிரிக்கிறானுங்க. இதெல்லாம் எப்படா விழும், நாங்களும் காலில் விழுந்தீங்கன்னா ராஜாவாயிருவியா? ஆனால் அவனுடைய அடுத்தடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்குது, அடிமையாக போகிறான், ஜெயிலில் போய் உட்காந்துருக்கிறான். ஆனால் அவனுடைய ஃபெய்த், அவனுடைய விசுவாசம் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட குறையல. அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக என்னை கொண்டு போவாருங்கிற ஒரு விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் கொண்ட பிள்ளைகளா என்னைக்கு நாம மாறுறோமோ அது கர்த்தருடைய வழி. நீ ராஜாவா ஆகணும்னா அந்த காலத்தில் எப்படிப்பட்ட நெறிமுறை இருந்திருக்கலாம், வழிமுறை இருந்திருக்கலாம் சொல்லுங்க. யோசேப்பு ராஜாவாகணும்னா என்ன வழிமுறை அந்த காலத்தில் இருந்தது? சண்டை போட்டு தான் என்ன பண்ண முடியும், ராஜாவாக முடியும். இவனுக்குன்னு ஒரு படையை உருவாக்கி, இவனுக்குன்னு ஒரு 500 பேர்த்தை உருவாக்கி ஒரு ராஜாவோட போய் சண்டை போட்டு அந்த ராஜாவை ஜெயிச்சாதான் அந்த தேசத்துக்கு என்ன ஆக முடியும், ராஜாவாக முடியும். இல்லை, ஒருவேளை சகரியாவும் எலிசபெத்தும் இந்த காலத்து மைண்ட் செட்டே வருவோம். 80 வயசுல அவங்களுக்கு குழந்தை வேணும்னா எப்படிப்பட்ட நிலைமை உருவாயிருக்கலாம், என்ன அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும்? ஹாஸ்பிட்டல் போனால் குழந்தை வந்துருமா?
டெஸ்ட் டியூப் பேபி. சொல்லுங்கள், ரைட் இல்லை? டெஸ்ட் டியூப் பேபி வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி நிறைய சரகசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்னொரு வயிற்றில் ஒரு குழந்தைய பிறந்து அது எழுத்துக்கு வச்சுக்கிற மாதிரி. அதை விட்டால் என்ன பண்ணலாம்? ஒரு ஹோமில் போய் என்ன பண்ணலாம்? ஒரு குழந்தைய என்ன பண்ணலாம்? தத்தெடுக்கலாம். இந்த மாதிரி சில ஆப்ஷன் இல்லை. சொந்தக்காரங்களுக்குள்ள ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா 4-5 குழந்தை ஆயிடுச்சு, என் குழந்தை நீ வளர்த்திக்கோன்னு என்ன பண்ணலாம்? ஒரு குழந்தைய எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இதுதான் என்னது பாசிபிலிட்டிஸ், இதுதான் வாய்ப்புகள் இருக்குது. 80 வயசு ஆன பிறகு யாருக்கு? சகரியாவுக்கும் சரி, அதே போல் இன்னொருத்தர் யார்? எலிசபெத்துக்கும் அதுதான் வாய்ப்பு இருக்குது. இதுதான் மனுஷன் யோசிக்கிற வழி. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட வாசலை திறந்தாரு? எலிசபெத்தின் வயிற்றிலே இயற்கையான நிலைமையிலே சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் என்ன பிறந்தது? குழந்தை பிறந்தது. ஹல்லேலூயா. அப்ப ராஜாவா ஆகணும்னா சண்டை போட்டு தான் ராஜா ஆகணும் இல்லப்பா. படத்தளபதி வீட்டுக்கு போ, அங்க ஒரு அம்மா இருக்கும், அந்த அம்மா உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணும், நீ அங்க மாட்டிக்காத. அங்கிருந்து நீ எங்க போ? ஜெயிலுக்கு போ. ஜெயில இருந்து நீ எங்க போவ? அரண்மனை ஒரு எந்த எண்டில் இருக்கு? ஜெயில். அரண்மனை எந்த ஒரு எல்லையில் இருக்கு? ஜெயில் எந்த ஒரு எல்லையில் இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஜெயிலில் இருந்து ஒருத்தன் போய் ராஜாவாக முடியுமா? அதே நேரத்தில் அரண்மனையிலிருந்து ஒருத்தன் எங்க போகலாம்? ஜெயிலுக்கு போகலாம். ஆனால் ஜெயிலிருந்து ஒருத்தன் போய் எங்க ஆக முடியாது? ராஜாவாக முடியாது. இதுதான் உலகம் யோசிக்கிற ஒரு மனநிலைமை. ஆனால் கர்த்தர் யோசிக்கிற பிளான் வேற. அங்கே ஒரு சொப்பனத்தை கொண்டு வர்றாரு. அந்த சொப்பனத்தினுடைய காரியத்தை விவரிக்கக்கூடிய திறமை யாருக்கு கொடுக்குறாரு? யோசேப்பு கொடுக்குறாரு. அவனை அங்கிருந்து ஒரே டேக் ஓவர் நடக்குது. ஒரு நைட்டில் அவன் என்ன பண்ணுறான்? ராஜாவா அரியணை ஏறுறான். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வழிநடத்துதல், இதுதான் தேவனுடைய காரியம். இதை நம்ம ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. இதில் ஒரு முதல் காரியம், 2 பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். முதல் காரியம் பாருங்க, தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேற்ற போகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கிறாருன்னா அதை ஆண்டவர் கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை நமக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். எப்பயுமே தீர்க்க தரிசன வார்த்தைகள் எப்பயுமே அது பொய்யாய் போகாது. பழைய ஏற்பாடு புத்தகத்தில் சொன்ன தீர்க்க தரிசன காரியங்களை இந்த இடத்துல அவர் சொல்றாரு. யார் இடத்துல சொல்றாரு? சகரியா இடத்துல சொல்றாரு. சகரியாவுக்கும் தீர்க்க தரிசனங்கள் தெரியும். மேசியான ஒருத்தர் வரப்போறாரு, அவருக்கு முன்னாடி வனாந்திரத்திலே கூக்குளிட ஒருத்தர் வரப்போறான், அவன் அவருடைய வருகையை அறிவிக்க போகிறான் அப்படிங்கிற வசனங்கள்லாம் எங்க இருக்குது? பழைய ஏற்பாடு புத்தகத்தில் இருக்குது. அப்படி இருந்துமே அந்த வசனங்களை வாசித்துமே தீர்க்க தரிசனத்தின் மீது நம்பிக்கை இல்லாம யார் இருக்கிறா? சகரியா இருக்கிறான். அல்லேலூயா. முதலாவது தீர்க்க தரிசனத்தின் மீது நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது என்னை கொண்டு கர்த்தர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனத்தை தெரிந்திருந்தாலும் அவன் சகரியாவையும் எலிசபெத்தையும் வயசானவங்க வயிற்றுல யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் கொண்டு வரணும்னு யோசிக்கலாமே. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. லூக்கா அழகா 2 காரியங்களை அழகா ஒரு பேரலா அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலனா இணையா. ஒரு பக்கம் எலிசபெத், அந்த அம்மா என்ன பண்ணல? வயசாயிருச்சு, குழந்தை பெக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இன்னொரு பக்கம் யாரு? மரியாள். அந்த பெண் வாலிப பெண், திருமணம் ஆகல, அந்த பெண்ணுக்கும் சான்ஸே கிடையாது. இந்த பக்கம் வயசான ஒரு ஆள் யாரு? சகரியா. இந்த பக்கம் யோசேப்பு, கணவன் மனைவிங்கிற ஒரு பாண்டிலேயே அவங்க இல்லை. இப்படிப்பட்ட 2 டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள், டிஃப்ரெண்டான ஒரு, அதாவது வேறுபட்ட குடும்பங்கள், வேறுபட்ட மனுஷங்க, அவங்க 2 பேர் வயிற்றிலிருந்து சம காலத்தில் யாரை கொண்டு வர்றார்? ஒரு பக்கம் யோவானை கொண்டு வருகிறார், ஒரு பக்கம் இயேசுவை கொண்டு வர்றார். அல்லேலூயா. இதை நம்ம சந்தேகப்பட முடியுமா? கணவனே சேராம வாலிப பெண் வயிற்றிலையும் குழந்தை பிறக்க முடியும். கணவனே சேராம வயசான காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒருவேளை சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் என்ன பண்ணியிருக்கலாம்? குழந்தை பிறந்திருக்கலாம். வயசாகி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் சகரியாவும் எலிசபெத்தும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க? யோவானை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை யோசேப்பும் மரியாளும் சேர்ந்து பெற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் மரியாளுடைய வயிற்றிலே வந்து குழந்தை பெற்றுக்கொள்கிறார். இந்த வித்தியாசத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சமகாலத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ தீர்க்க தரிசனம் நிறைவேறும்னா எங்க இருந்து எதை வேணாலும் ஆண்டவர் கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. வாலிப பெண் வயிற்றிலையும் குழந்தைய கொண்டு வர முடியும். வயசான பெண் வயிற்றிலிருந்து என்ன கொண்டு வர முடியும்? குழந்தைய கொண்டு வர. நமக்கு தேவை என்ன பாயிண்ட்? தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க குடும்பத்தில் தீர்க்க தரிசனம் கொடுக்குறாருன்னா யாரை கொண்டு வேணாலும் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைய நினைச்சு இந்த பிள்ளையினால வருமா,
என் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்குமே உதவாதவருங்க, அவரை கொண்டுலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார், கணக்கு போடாதீங்க. என் மனைவி ஒன்றுத்துக்குமே உதவாதவ, அவளை வச்செல்லாம் ஆண்டவர் கணக்கு போடாத. என் பிள்ளைகள் பிரயோஜனமற்றது, கணக்கு போடாத. தீர்க்க தரிசனம் நிறைவேறும்னா கர்த்தர் யாரை கொண்டாலும் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த எக்ஸ்டெண்ட் வேணாலும் போவார் ஆண்டவர். எத்தனை குழந்தைங்களை கொண்டு போட்டான் அந்த ராஜா, ஏரோது ராஜா. ஆனா யார் மேல கை போட முடியல? இயேசு கிறிஸ்துங்கிற குழந்தை மேல கை போட முடியல. அல்லேலூயா. அந்த ஞானிகள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கொலை செய்ய சொன்னான். எல்லா குழந்தைகளையும், ஆண் குழந்தைகளையும், எல்லாம் நிறைய குழந்தைகள் அன்னைக்கு மரித்து போனாங்க. ஆனா இயேசுங்கிற குழந்தை என்ன பண்ணல? மரித்து போகல. அல்லேலூயா. அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவனுடைய திட்டம். இதை தெளிவா நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயத்தை புரிந்துக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, தூங்கிறாதீங்க, நான் முடிக்கிறேன். அதாவது 18ஆம் வசனத்துல சொல்றான், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? என்ன சொல்றான்? இதை நான் எதினாலே அறிவேன். இது சகரியாவுடைய டாக்கு. 19ஆம் வசனம் பாருங்க, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். ஹல்லேலூயா. கிரேக்க மொழியில 2 பேத்துக்கும் ஒரே வார்த்தை உபயோகப்படுத்தப்படுறாங்க. என்ன உபயோகப்படுத்துறாங்க? சகரியா சொல்றான் நான் அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல இன்னொரு கிரேக்க வார்த்தை என்ன உபயோகப்படுத்தப்படுறாங்க? காபிரியலுக்கு என்ன வார்த்தை உபயோகப்படுத்துறாங்க? அதாவது இங்கிலீஷ்ல பார்க்குறது ஐ எம் ஏ ஓல்டு மேன் அப்படின்னு யார் சொல்றான்? நான் கிழவன் அப்படின்னு சொல்லி சகரியா சொல்றான். அதே நேரத்தில் ஆப்போசிட் சைடில் நிற்கக்கூடிய தேவதூதன் என்ன சொல்றான்? நான் காபிரியேல், தேவ சன்னிதானத்தில் நிற்கக்கூடியவன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? 2 பேருக்கும் உள்ள இடைப்பட்ட விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும்? தெளிவா புரிந்து கொள்ளணும். நீ வயசானவனா நிக்கலாம், முன்னாடி நிற்கக்கூடியவர் தேவதூதன். அவர் எங்கிருந்து வருவாரு? தேவ சன்னிதானத்திலிருந்து வராரு. உங்களுடைய நிலைமையும் உங்களுடைய காரியத்தை கணக்கு போட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது? நான் கிழவன், ஐ எம் a old man அப்படின்னு சொல்லி கணக்கு போடாதீங்க. உங்க ஆப்போசைட் நின்று பேசுற ஒரு ஆளு எங்கிருந்து தேவ வசனத்தை கொண்டு வராரு? தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து கொண்டு வராரு. அல்லேலூயா. அவர் சுயமா பேசல. அந்த ஒரு பாயிண்ட் கடைசியா சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். தேவன் நம்மை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 1ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம் பாருங்க. ஒரு எடுத்து வாசிங்க. லூக்கா 1:62. ஒரு நிமிஷம். ஆச்சரியப்பட்டார்கள். 64ஆம் வசனம், உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து என்ன பண்ணான்? பேசினான். அப்ப அது வரைக்கும் எப்படிப்பட்டவனாக இருந்தா? அவனுக்கு காது கேட்கல, அவனுக்கு என்ன பண்ண முடியல? வாய் பேச முடியல. காதும் வாயும் மெயினா எதுக்கு யூஸ் ஆகுது ஐயா? கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும். என்ன கேட்பீங்க, என்ன பேசுவீங்க? சிம்பிளான விஷயம் தான். ரொம்ப உங்களை போட்டு எபிரேய பாஷையில கிரேக்க பாஷையெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கல. என்ன கேட்குறீங்க? சொல்றதுக்கு பேர் என்ன? வார்த்தை. ஸோ வார்த்தையை கேட்கறதுக்கு என்ன யூஸ் ஆகுது? காது யூஸ் ஆகுது. வாய் எதுக்கு யூஸ் ஆகுது? என்ன பேசுறதுக்கு? வார்த்தையை பேசுறதுக்கு என்ன பண்ணுது? யூஸ் ஆகுது. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இனி யாரு பேசுறது நீ கேட்கவும் கூடாது, நீயும் பேசக்கூடாது. அல்லேலூயா. அப்ப அது வரைக்கும் நீ எதை குறித்து தான் உன் மைண்டில் எது மாத்திரம் தான் இருக்கணும்? நான் பேசுனது மாத்திரம் தான் இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு காது கேட்கல அப்படின்னு சொன்னால், கடைசியாக காது கேட்கறதுக்கு காது கேட்டுக்கிட்டு இருக்க கொஞ்ச நாள் திடீர்னு காது கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் காது கேட்குற வரைக்கும் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை மாத்திரம் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அதே போல் உங்கள் வாய் பேசிகிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு வாய் பேசுறது நின்றுச்சுன்னா கடைசியாக நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதை மாத்திரம் தான் ஞாபகம் வைத்துட்டு என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். ஸோ இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் காதும் கேட்கல, வாயும் பேசல அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட தண்டனையை ஏன் ஆண்டவர் சகரியாவுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை அவன் என்ன பண்ணும்? அசைபோடணும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை அவன் புரிந்து கொள்ளணும். அவன் புரிந்து கொள்ளாதனால தான் ஆண்டவர் 2ஐயும் என்ன பண்ணார்? அடைத்து போட்டார். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல தான் சொல்றாரு, இந்த தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் என்ன பண்ணுவாய்? ஊமையா என்ன பண்ணுவாய்? இருப்பாய். கர்த்தர் சில நேரத்தில் சில தண்டனைகளை கொடுப்பாரு.
ஏன் இந்த தண்டனை, எதுக்காக அந்த தண்டனை யோசிக்கணும் சகோதர சகோதரி. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நாம் நினச்சிக்கிறோம் எதிர்பாராமல் நடந்துருச்சுன்னு. இல்லை, நாம் செய்த சில தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக, அந்த தவறை புரிந்து கொண்டு அதை திருத்தி கொள்வதற்காக சில தண்டனைகளை, சில பனிஷ்மெண்ட் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சத்தமே எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொன்ன தேவனுக்கு சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவங்களா இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதில் உண்மை உள்ளவங்களா இருக்கணும். கர்த்தர் கொஞ்ச நாள் பார்ப்பார், நீங்க கர்த்தருக்கு தேவன் சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவங்களா இருக்காங்களா, இல்லை நீங்க ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா. கர்த்தர் சோதிப்பார். சோதித்து அந்த விஷயத்தில் நம்ம ஸ்டடியா இல்லை, அதை நம்ம புரிந்து கொள்ளல, அந்த காரியத்தை நம்ம செய்யல அப்படின்னு சொன்னா சில தண்டனைகள் ஆண்டவர் கொடுப்பார், ஒழுங்குபடுத்துவார். எதுக்காக ஒழுங்குபடுத்துறாருன்னா நம்ம அழிந்து போகணும்னு ஆண்டவர் ஒழுங்குபடுத்துவார் அல்ல. சில பிரச்சனைகளை கொண்டு வருவார், சில காரியங்களை கொண்டு வருவார், சில எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும். அது எதுக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அழிந்து போயிடணும், இதோட நீ காணாமல் போயிடணும், அப்படி கிடையாது. நீங்கள் சொன்னதை நினைவு கூறணும். ஹல்லேலூயா. சில நாள் படுத்த படுக்கையும் ஆக்குவார். எதுக்காக? நீ ஓடிக்கிட்டே இருந்தால் தானே என்ன மறந்துடுற, ஒரு 5 நாள் படு, காய்ச்சல் வந்து. ஹல்லேலூயா. படுத்தோன்னே என்ன பண்ணுவோம்? இப்போ நல்லா ஓடிட்டு இருக்கிறீங்க, கல்யாணத்துக்கு போகிறேன் பாஸ்டர், ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் பாஸ்டர், சினிமாவுக்கு போகிறேன் பாஸ்டர், டிவி பார்க்குறேன் போகிறேன் பாஸ்டர், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன் பாஸ்டர், டெய்லி 2 தடவை ஃபோனை சார்ஜ் பண்ணி படம் பார்க்குறேன் பாஸ்டர், இதெல்லாமே பண்ணுறீங்க. காய்ச்சல் வந்து முதல் நாள் படுக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? நம்ம முதல் நாள்லேயே ஜபம் ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டானா சொன்னது கரெக்டு. முதல் நாளில் ஜபம் சில பேர் ஆரம்பிக்கலாம், சில பேர் என்ன பண்ணுவோம், டயர்டாக இருக்குதுப்பா ஒன்றும் பண்ண முடியலன்னு படுத்துருப்போம். அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் நேரம் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் அப்படியே தலைவலி வரும், மாத்திரை போட்டு அப்புறம் தூங்கிடுவோம், பட் ஃபோனை பார்க்க மாட்டோம். 2வது நாள் ஆகும், உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். 3வது நாளில் இருந்து ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுவோம், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க. கர்த்தரே, ஏன்னா டாக்டர் கைவிட்டுருவார், உடம்பு கைவிட்டுரும், பணம் பாக்கெட்டில் இருந்தாலும் என்ன பண்ணாது, சில நேரத்தில் சரி பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை யாருக்கிட்ட மாத்திரம், ஆண்டவர். அப்ப ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை என்ன காப்பாத்துங்க, ஆண்டவரை இதில் இருந்து என்ன விடுதலை கொடுங்க, ஆண்டவரை என்ன காப்பாத்துங்க. ஆண்டவர் 3வது நாள்ல இருந்து விடுதலை கிடைக்கிற வரைக்கும் யார் மட்டும்தான் நம்ம கூப்பிடுவோம்? இதை தான் ஆண்டவர் முன்னாடி எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் முன்னாடி எதிர்பார்த்தார். நீங்க ஒழுங்கா தேவனுக்குன்னு ஒரு நேரம் கொடுத்து, நீங்க ஒழுங்கா தேவனிடத்துல ஜெபித்து, நீங்க ஒழுங்கா தேவனுக்கு கொடுக்குற காரியத்துல கவனமா இருந்து, நீங்க ஒழுங்கா தேவ காரியத்தில் இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அதாவது நமக்கு பாவம் பண்ணி ஒரு தண்டனை வரும், அது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கம்முன்னு இருந்தாலும் யோபுடைய வாழ்க்கையில பிசாசான வந்து நோண்டுற மாதிரி சில விஷயங்கள் வரும், அது ஒரு கேட்டகரி. 3வது ஒரு கேட்டகரி அப்படின்னா, நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது இப்படி அடிச்சுக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த 3 சம்பவம் நடக்கும். ஆனால் இந்த 3 சம்பவத்தை நீங்கள் டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணால் அறிந்து கொள்ளணும், எதனால் வருது, நான் தப்பு பண்ணனால வருதா, இல்லை பிசாசானவன் வந்து வேலை பண்ணுறானா, இல்லை வேற ஏதாவது ஒரு காரியமா, நான் கம்முன்னு இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நடக்குதா, இல்லை நான் தேவனுக்கு விட்டு தூரம் போயிட்டேனா. இதை நம்ம டிசைன் பண்ணிட்டு அந்த 3 காரியத்தைனா கரெக்டாக அதுக்கு தேவ பிள்ளைகள் ஜெபிக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். ஸோ அதனால ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை என்ன பண்ணுகிறவராக இருக்கிறார், ஒழுங்குபடுத்துகிறவராக என்ன பண்ணுவார் இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ இந்த நாட்களில் சகரியாவினுடைய வாய் ஊமையானப்ப அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னால், அமைதியாக வேத வசனங்களை என்ன பண்ணி கொண்டு இருப்பான், தியானித்து கொண்டு தான் என்ன பண்ணியிருப்பான் இருந்திருப்பான். ஹல்லேலூயா. வேற எந்த விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்க மாட்டான், செய்திருக்க மாட்டான். ஆனால் சகரியா இந்த ஒரு போர்ட்டில் இந்த ஒரு பகுதியில் இப்படி வச்சிருங்க. கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன், எடுத்து வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம் 69ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்ப பாருங்க, வாய் திறக்கப்படுது. திறக்கப்பட்ட உடனே 67ஆம் வசனத்துல அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக பேசுறாரு. என்ன பேசுறாரு? 68 69ல முதல்ல என்ன பண்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும். ஹல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் உண்டாவதாகிறது என்ன அர்த்தம்னா, தேவனை ஆராதிக்கிற வாயை திறந்த உடனே. சில நேரங்களில் கர்த்தர் நம்மை ஒழுங்குபடுத்தும் போது, கர்த்தர் நம்மை சீர்படுத்தும் போது முறுமுறுக்க கூடாது. சகரியா கிட்ட நல்ல ஒரு பாடம் என்ன தெரியுமா, அவன் முறுமுறுக்கல. கர்த்தர் அவனை ஒழுங்குபடுத்தும் போது, ஒரு தண்டனையை கொடுக்கும் போது சகரியா என்ன பண்ணலீங்க,
எதுக்கு இந்த வேலை? எதுக்கு ஆண்டவர் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? எதுக்கு என்ன இப்படி பாவப்படுத்துறீங்க? எதுக்கு என்ன இப்படி போட்டு உடைக்கிறீங்க? எதுக்கு இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை எனக்கு அனுப்புறீங்க? எதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்? ஏன் எதுக்குன்னு கேட்கல. சகரியா கிட்ட இருந்த நல்ல, நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு 3 பாயிண்ட் சொன்ன பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இதனால வரலாம் அப்படி அதை ஆராய்ந்து, இதனால தான் ஆண்டவர் எனக்கு இப்படி பிரச்சனையை கொடுத்துருக்கிறார், அமைதியாக இருந்து அந்த அந்த அமைதியாக இருந்த நாட்கள்லாம் வேத வசனத்தை தியானித்து வாயை திறந்த உடனே யாருக்கு என்ன பண்ணா? நன்றி சொல்றான். ஹல்லேலூயா, நன்றி சொல்றான் தேவனுக்கு. முறுமுறுக்கிற எண்ணம் அவனுக்குள்ள இல்லை. இது சகரியா கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என் சகோதர சகோதரியே. சந்தேகத்தில் தொடங்கின ஒரு மனுஷன் தான் கடைசியில் எப்படி முடிக்கிறான்? சந்தோஷமா தேவனை ஆராதித்து முடிக்கிறான். ஹல்லேலூயா. சகருடைய வாழ்க்கை சந்தேகத்திலே தொடங்கினது, ஆனா சந்தோஷமாய் குழந்தையை பெற்றுக்கொண்டு ஆராதித்து முடிவதை பார்க்குது. ஹல்லேலூயா. சந்தேகம் இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி முறுமுறுத்தல் இருக்கக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கையில். கவனிங்க, சந்தேகம் இருக்கு அப்படின்னா ஜெபித்து அதை ஓவர் கம் பண்ற, அதை ஜெயிக்கிற வழியை பாருங்க. அந்த சந்தேகம் கொஞ்ச நாட்களில் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? முறுமுறுக்க வச்சிருச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுவீங்க. என்ன ஆண்டவர் செஞ்சார்? 10 வருஷம் ஆச்சு என் வாழ்க்கை, என்ன மாறுச்சு? 20 வருஷம் ஆச்சு, என்ன நடந்துச்சு என் வாழ்க்கை? தெய்வத்தை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? இந்த ஏசப்பாவை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? இந்த இயேசுவுக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இப்படிப்பட்டு முறுமுறுக்கிற பிள்ளைகளாக மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா அந்த நாளில்?